இந்த டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ஜூன் 27 வரப்போகுது. ரேங்க் லிஸ்ட்னால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிலிருந்து தான் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அதிலிருந்து தான் பல யோசனைகள், பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா அப்போ கட் ஆஃப் முக்கியம் இல்லையா சார்னு கேட்டீங்கன்னா, கட் ஆஃப் என்பது தேவையே இல்லை. ரேங்க் என்பது உங்களுடைய இந்த கல்லூரியில் இந்த கோர்ஸு இந்த கம்யூனிட்டிக்கு உனக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ரேங்க் எதுக்கு கொடுத்துறாங்கன்னா, 200 கட் ஆஃப்லேருந்து கடைசி கட் ஆஃப் மாணவர் வரைக்கும் லைனா 1 2 3 4 5 6ன்னு வருஷப்படுத்தி ரேங்க் கொடுக்குறாங்க. அந்த ரேங்கின் அடிப்படையில் சீட்டு நமக்கு கொடுக்குறாங்க. எப்படி சார் நமக்கு ஜூன் 27 என்னென்ன மாதிரியே தான் ரேங்க் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும். இப்போ நான் சொல்கிறேன். மொத்தம் 4 ரேங்க் வரும். அதில் பல மாணவர்களுக்கு வெறும் 2 ரேங்க் தான் வரும். அதில் இந்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு 4 ரேங்க் வரும். எதுக்கு சார் 7.5 ரிசர்வேஷனுக்கு 4 ரேங்க்கு, மற்ற மாணவர்களுக்கு வெறும் 2 ரேங்க்னா அவங்களுக்கு 2 சாய்ஸ் பில்லிங். 7.5 ரிசர்வேஷனுக்கு 2 சாய்ஸ் பில்லிங், ஆனால் மற்ற மாணவர்களுக்கு வெறும் ஒரே சாய்ஸ் பில்லிங் தான். இப்போ நான் புரிஞ்சிடும் உங்களுக்கு, நான் என்னென்ன ரேங்க் வரும்னு நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று வரும். ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், இது வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவாக வர்றது. ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க்கு. அதில் இந்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு ஜென்ரல் ரேங்க்கும் வரும், கம்யூனிட்டி ரேங்க்கும் வரும், அதே சேம் டைம் கவர்மெண்ட் ரேங்க்கும் வரும், கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்கும் வரும். அவங்களுக்கு தனியாக 2 ரேங்க் வரும். ஏன்னா அவங்களுக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங்னால அவங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இப்போ எப்படி சீட்டு உங்களுக்கு கொடுக்கும்னா, இப்போ நம்ம கம்யூனிட்டியான பிரிக்கப்பட்டிருக்கோம். ஓசியோ, பிசியோ, பிசிஎம்ஓ, எம்பிசியோ, எஸ்சியோ, எஸ்சிஏவோ, எஸ்டியோ, ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் தான் நீங்கள் வர போறீங்க. உங்களுக்கு ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன். அது எப்படின்னா, எல்லாரும் பொதுவாக அந்த சீட்டை தக்க வச்சுக்கலாம். ஓசியில் இருக்கக்கூடிய சீட்டு எனக்கும் பிசி காரனுக்கும் சொந்தம், பிசிஎம்னுக்கும் சொந்தம், எம்பிசிக்கு சொந்தம், எஸ்சிக்கு சொந்தம், எஸ்சிஏக்கு சொந்தம், எஸ்டிக்கு சொந்தம். எது ஓசியில் உள்ள சீட்டு. உங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சீட்டுங்கிறது அவங்களுடைய கம்யூனிட்டிக்காரங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருமே எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு ஜென்ரல் ரேங்க்ங்கிறது பொது, ஆனால் கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று வரப்போதில்ல, அங்கே தான் இருக்குது. உங்களோட கம்யூனிட்டியில் எத்தனை பேர் போட்டி போடுறா? தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பிசியில் எத்தனை பேர் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்காங்க? பிசி கம்யூனிட்டியில் நம்பர் 1 யாரு? பிசிஎம் கம்யூனிட்டியில் நம்பர் 1 யாரு? எம்பிசி கம்யூனிட்டியில் நம்பர் 1 யாரு? எஸ்சி கம்யூனிட்டியில் நம்பர் 1 யாரு? எஸ்சிஏ கம்யூனிட்டியில் நம்பர் 1 யாரு? எஸ்டி கம்யூனிட்டியில் நம்பர் 1 யாருங்கிறது ஜூன் 27 தெரிஞ்சிடும். அப்போ கம்யூனிட்டியில் எனக்கும் உங்களது, இப்போ என் கம்யூனிட்டி பிசினா என்னோட கம்யூனிட்டியில் தான் எனக்கு போட்டி, அடுத்தவங்களோட போட்டி கிடையாது. ஆனால் ஓப்பன் காம்படிஷனில் இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஒரு சீட்டு வேக்கன்சி நமக்கு கொடுப்பாங்க, இடங்கள் இவ்வளவு இருக்குன்னு கொடுப்பாங்க ஒரு கல்லூரியிலையும். அதில் ஓப்பன் காம்படிஷனில் இருக்கக்கூடிய சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த ஓசியில் உள்ள சீட்டை ஜென்ரல் ரேங்கை வச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில் உள்ள ரேங்கை, இப்போ பிசியில் நான் ஒரு 5000 ரேங்க்கு, இன்னொரு பையன் பிசியில் என்னை விட அவர் பார்த்தீங்கன்னா நான் 5000 ரேங்க்கு, அவர் 4500 ரேங்க்னா, இப்போ என்னோட ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்கு, அவரோடது 4500, அவருக்கு தான் சீட்டை கொடுக்கும், எனக்கு கொடுக்காது. முதல் ரேங்கை வச்சு தான் சீட்டு கொடுக்கும். நம்ம வெப்சைட்டில் ரிசல்ட், அதாவது கரெக்டாக அந்த ரேங்க் ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, ரேங்க் வருது இல்லை, ரேங்க் வர்ற அன்னைக்கு நம்ம வெப்சைட்டில் போயிட்டு எனக்கு சிஇஜி காலேஜ் வேணும், எம்ஐடி காலேஜ் வேணும், பிஎஸ்சி வேணும், அதே போல் கவர்மெண்ட் காலேஜ் 11 கவர்மெண்ட் காலேஜ் வேணும், அதே போல் எனக்கு ப்ரைவேட் காலேஜெலாம் எனக்கு எஸ்எஸ்என்லேருந்து பெரிய பெரிய காலேஜ் அதே போல் நம்மளுடைய மிஃப்கோ காலேஜ், அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுடைய அந்த ரேங்கை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரேங்க்குக்கு உங்களுக்கு கிடைக்குங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். அது வெப்சைட்டில் போட்டுருவாங்க. வெப்சைட்டில் போட்டிருக்கிறது அனைத்துமே ஜென்ரல் ரேங்க். அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வருடம் நமக்கு ப்ரிடிக்டபிளாக இந்த ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம், அப்போ நமக்கு இந்த வருஷம் 100% கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். வருஷம் கட் ஆஃப்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ரேங்க் பெரிய லெவலில் மாறாது. எப்படி மாறாதுன்னு சொல்கிறோம்னா, இப்போ ஒரு 10 பேருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்தோம்னா, அந்த 10 பேருங்கிறவன் அந்த போட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த 10 பேருக்கு. ஆனால் கட் ஆஃப் வேணால் மாறி மாறி வரலாம். ஸோ அதை நம்ம கட் ஆஃபை பெரிய லெவலில் மதிக்கவே தேவையில்லை, ரேங்கை வச்சு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் ஜூன் 27 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் போட்டி போட போகிறாங்க, ஓவராலாக எத்தனை பேர் இருக்காங்க, எல்லா விவரமும் ஜூன் 27 இப்போ நான் வச்சிருவேன் உங்களுக்கு. டிஎன்ஏ கவுன்சிலிங்னா என்னன்னு நீங்கள் அன்னைக்கு பார்ப்பீங்க.
எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அன்னைக்கே தேதிகள் வெளியாயிரும். எந்தெந்த தேதியில் யார் யார் 1வது ரவுண்டில். இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு. இப்போ இந்த 3 ரவுண்டு இருக்குல்ல, இந்த 3 ரவுண்டில் ஒரு ரவுண்டுலேயும் எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, ஒரு ரவுண்டுலேயும் உங்களோட கம்யூனிட்டியில் எத்தனை பேர் போட்டி போட போகிறாங்க. இப்போ 1வது ரவுண்டில் உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் இருக்கான், 2வது ரவுண்டில் உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் இருக்கான், 3வது ரவுண்டில் உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் இருக்கான். ஸோ கண்டிப்பாக ஜூன் 27ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுங்கள். ரேங்கை வச்சு தான் சீட்டு ஒரு பையனுக்கு. இப்போ ஒரு 5000 ரேங்க் ஒரு பையன் இருக்கான், அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவன் 5500 இருக்கான்னா 5000க்கு சீட்டை அலாட் பண்ணிட்டு தான் 5500க்கு அலாட் பண்ணும். அதனால இங்கே ஏமாற்றமோ இந்த எந்த ஒரு லொல்லு பிடிச்ச வேலைகள், இந்த ஏமாத்துற வேலைகள் எதையுமே TNEA கோர்ஸ்லையும் யாருமே பண்ண முடியாது. அதுக்கு ஒழுங்காக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும்னா அது ஒரு வாட்ஸ்அப் பாட்டுக்குள்ளே போகும். பல பேருக்கு அந்த வாட்ஸ்அப் பாட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு தெரில. அந்த வாட்ஸ்அப் பாட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் சின்ன டெமோ வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள்.